الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. صدق الله العظيم. عن أنس بن مالك رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إن أعظم أيام الدنيا يوم النحر ويوم القر. وقال أيضا: أيام التشريك أيام أكل وشرب وذكر لله أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோன் ஒருவன் அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் உண்டாவதாக. இருளக தலைவர் உயிரிலும் மேலான சையதுல் கௌனைனி வ தாஜுல் மதீனா அன்பு நாயகம் ஹதரத்தே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றியது மாத்திரமல்லாமல் தானும் முழுமையாக செயல்படிந்து பிறரிடமும் அந்த அமானிதத்தை ஒப்படைத்து எத்தி வைத்து சென்ற கண்ணியம் மிகுந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ-தாபிஈன்கள், கியாம நாள் வரும் வரை வரக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹுவின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. மேலான கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா உலகத்திலே அவனை தவிர மற்ற அனைத்து படைப்பினங்களுக்கும் மிக குறுகிய கால ஒரு அவகாசத்தை தான் அல்லாஹ் அளித்திருக்கிறார். இதில் மனிதர்களாகிய நாம் மிக விசேஷமானவர்கள். ஏனெனில் எங்களுடைய இந்த வாழ்க்கை விசாரிக்கப்படுவது மட்டுமல்ல, மௌத்துக்கு பின் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் விசாரிக்கப்படுவார்கள். விசாரணைக்கு பின் அதற்குண்டான ஒரு முடிவை கொடுத்து விட்டு அல்லாஹ் மண்ணுடன் அவைகளை மண்ணோடாக்கி விடுவார். அனைத்து படைப்பினங்களையும் அழித்து விடுவார் அல்லாஹ். ஆனால் நாம் எங்களை இவ்வளவு சிறப்பு மிக்கவர்களாக படைத்திருப்பது, நாம் மௌத்துக்கு பின் எங்களுடைய செயல்பாடுகள் விசாரிக்கப்பட்டு அதற்குண்டான கூலியை நாம் பெற்றுக்கொண்டதற்கு பின்னால் ஏனைய படைப்பினங்களை போன்று அழிக்கப்படுவதற்காக எங்களை சிறப்பாக அல்லாஹ் படைக்கவில்லை. நாம் என்றுமே வாழக்கூடிய ஒரு நிரந்தரமான வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு தான் அல்லாஹ் எங்களை சிறப்புக்குரியவர்களாக படைத்திருக்கிறார். அனைத்து படைப்பினங்களை விடவும் அல்லாஹுடைய அருள்களை உண்மையில் அதிகம் அனுபவிக்கக்கூடியவர்கள் நாங்கள் தான். எனவே எங்களுடைய மௌத் என்பது அழிவல்ல, மௌத் என்பது ஒரு இடம்பெயர். உலகத்திலிருந்து ஆகிரத்தின் பக்கம், கபரின் பக்கம், மறு உலக வாழ்க்கையின் பக்கம் நாங்கள் இடம்பெயர்க்கப்படுவதுதான் உண்மை. அன்பானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இவ்வளவு நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க காத்து கொண்டிருக்கும் நாம் அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்கு நாம் எந்த அளவு தயாரிப்பு செய்கின்றோம் என்பதை சிந்தித்து அதற்குண்டான மிக பெரும் கட்டுச்சாதனமாக அல்லாஹுவின் கட்டளை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒவ்வொரு சுன்னாக்கள், அதை பேணி பாதுகாத்து சாலிஹான முத்தகூன்களாக வாழுவதற்கு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வஸீயத் நசீஹத்தினும் நல்லுபதேசத்தை முதல் கரம் பிறப்பித்துக் கொள்கிறேன். மேலான கண்ணியத்துக்குரிய நண்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா மனித குலத்திலே அல்லாஹுடைய அருள்கள் அதிகமாக பொழியப்பட்ட ஒரு சமூகம் என்றால் இறுதி சமூகமான நாங்கள் தான். உலகத்திலே அல்லாஹுவின் மிக பெரும் அருள் பாக்கியங்களை சுமந்த சமூகம் நாம் தான். உலகத்துடைய வளங்களை அனுபவிப்பது, வண்ணம் வண்ணமான வளங்களை அனுபவிக்கும் ஒரே ஒரு சமூகம் நாம் தான். ஏனெனில் எங்களுக்கு முன்வந்த எத்தனையோ சமூகங்கள் எங்களை விட அறிவில், எங்களை விட வளத்தில்,
எங்களை விட அனைத்து விதமான துறைகளிலும் அவர்கள் மேலோங்கி இருந்தாலும் அவர்கள் அனுபவித்ததை விட அதிகமாக அனுபவிக்கும் சமூகம் என்றால் நாங்கள் தான். ஏனெனில் முன்வந்த வல்லரசுகளை எடுக்கலாம், அரசர்களை எடுக்கலாம், உலகத்தை ஆட்சி செய்த ஆட்சியாளர்களை எடுத்தாலும் அவர்கள் எங்களை போன்று இவ்வாறான உலக வளங்களை அவர்கள் அனுபவித்திருக்க மாட்டார்கள். நாம் நினைத்தோம் என்றிருந்தால் கடும் உஷ்ணமான காலத்திலே மிக மதுரமான குளிரான தண்ணியை ஒரு நிமிடத்தில் எங்களுக்கு அடைந்து கொள்ளலாம். ஒரு நிமிடத்திலேயே எங்களுடைய உஷ்ணம் தணிந்து போய் மிக குளிர்ச்சியான சந்தோஷகரமான பலவிதமான இன்பங்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இவைகள் எல்லாம் முன்வந்த அரசர்கள் கூட அனுபவித்தது கிடையாது. சொல்ல போனால் முழு உலகத்தையும் ஒட்டு மொத்தமாக அனுபவிக்கின்ற ஒரு சமூகம் நாம் தான். அன்புக்குரியவர்களே, முன்வந்த சமூகங்களை விட நாம் சிறப்புக்குரியவர்கள். உலகளாவிய வளங்களை அனுபவிப்பதில் மட்டுமல்ல, அதுவல்ல அடிப்படை. உண்மையில் சொல்ல போனால் முன்வந்த சமூகங்களை விட மார்க்கம் ரீதியான பலவிதமான அருட்கொடைகளை அனுபவிப்பது நாங்கள் தான். மார்க்க ரீதியான பலவிதமான அருட்கொடைகள். சொல்ல போனால் அல்லாமா தூசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை முஸ்லிமாக படைத்தது மட்டுமல்ல அல்லாஹ்வின் அருள், முஸ்லிமாக நபி அவர்களுடைய உம்மத்தில் எங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறார். ஏனென்றால் இந்த சமூகத்தில் பிறந்திருக்கும் நாம் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு சாமானிய ஒரு சிறிய ஒரு சுன்னத், இந்த தீனிலே தரப்பட்டிருக்கும் சின்ன சின்ன காரியங்கள், இந்த சிறிய சிறிய சுன்னாக்களை, அல்லாஹ்வின் கட்டளைகளை, சாமானிய சிறிய விடயங்களை செய்தால் கூட எங்களுக்கு தரக்கூடிய கூலி எவ்வளவு தெரியுமா? முன்வந்த சமூகங்களிலே வாழ்ந்தவர்கள் பல நூற்றுக்கணக்கான வருடங்களை அர்ப்பணம் செய்து தியாகம் செய்து மிக பெரும் ஒரு முஜாஹதாவுக்கு பின்னால் அவர்கள் செய்த பெரும் பெரும் அமல்களினால் கிடைக்கின்ற மிக பெரும் நன்மையை சாமானிய சின்ன அமல்களை கொண்டு அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் எனக்கு இந்த சமூகத்துக்கு அல்லாஹ் பாக்கியம் செய்திருக்கிறார். முன்வந்தவர்கள் பல ஆண்டு காலம் செலவழித்து பலவிதமான தியாகத்தை செய்து அர்ப்பணிப்புகளை செய்து சந்தோஷங்களை எல்லாம் குர்பானி செய்து அவர்கள் 100-200 வருடங்கள், ஒரு வருடம், ஒரு மாதம், 2 மாதம், ஒரு வருடம் அல்ல, 100-200 வருடங்கள் அர்ப்பணம் செய்து அடைந்து கொண்ட நன்மையை, பாக்கியங்களை ஒரு நிமிடத்தில் அடையும் பாக்கியங்களை எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறார். ஒரு வினாடியில் அடைந்து கொள்ளும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். ஜும்மாவுடைய நாளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதிகமாக ஃபஅக்ஸிரு அஸ்ஸலாத் அலைஹி, என் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லுங்கள், ஏனெனில் உங்களுடைய ஸலவாத் எனக்கு சமர்ப்பணம் செய்யப்படும். மன் ஸல்லா அலைஹி வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரா மர்ரத்தன், உங்களிலே ஒருவர் என் மீது ஒரு தடவை ஸலவாத் சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு எத்தனை ரஹ்மத்தை பொழிவான்? 10 ரஹ்மத்துகளை பொழிவானா. இந்த முழு உலகமும் இயங்கிக் கொண்டிருப்பதே அல்லாஹ்வின் ஒரு ரஹ்மத்தை கொண்டுதான். 99 அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகளிலே ஒன்றை வைத்துதான் இந்த முழு உலகத்தையும் அல்லாஹ் இயக்கிக் கொண்டிருக்கிறார். ஒரு ரஹ்மத் இந்த முழு உலகத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது என்றால் ஒரு ஸலவாத்துக்கு அல்லாஹ் எங்கள் மீது பொழிகின்ற அல்லாஹ்வின் ரஹ்மத் எத்தனை தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 10 ரஹ்மத்துகளை அல்லாஹ் பொழிவார். ஒரு தடவை கூறும் ஸலவாத்துக்கு அல்லாஹ்வின் 10 ரஹ்மத்துகளை நாம் அடைந்து கொள்ளலாம். எத்தனையோ விதவிதமான அருள் பாக்கியங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் முன்வந்த அனைத்து சமூகங்களை விடவும் துன்யாவுடைய அடிப்படையில் மட்டுமல்ல, மார்க்கம் ரீதியாகவும் எங்களை சிறப்பாக அல்லாஹ் வாழ வைத்திருக்கிறார். முன்வந்தவர்கள் செய்த பல 100 தியாகங்களை எல்லாம் சிறிய சிறிய அமல்களை கொண்டு அவர்களை முந்தி செல்லும், அவர்கள் அடைந்து கொண்ட பாக்கியங்களை அடையும் சந்தர்ப்பத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் நசீவாக்கி இருக்கிறார். ஒரு ஹதீஸிலே வந்திருக்கிறது, சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ், நீங்கள் தொழுது முடிந்தால் 2 ரக்காத்தாக இருக்கலாம், 4 ரக்காத்தாக இருக்கலாம், ஃபர்தாக இருக்கலாம், சுன்னத்தாக இருக்கலாம், ஒரு தொழுகையை தொழுது முடித்தீர்கள் என்றால் அதே இடத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள், அவசரப்பட வேண்டாம். சொன்னார்கள், அந்த இடத்தில் இருந்து 3 தடவை வெறுமனையே அஸ்தக்ஃபிருல்லாஹ், எங்களுக்கு தெரிந்து எத்தனையோ சிறப்புக்குரிய இஸ்திக்ஃபார்கள் இருக்கிறது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை விடவும் சிறப்புக்குரிய இஸ்திக்ஃபார்கள் நாம் ஏராளம் தெரிந்து வைத்திருக்கிறோம். சய்யிதுல் இஸ்திக்ஃபார் லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், எத்தனை விதமான இஸ்திக்ஃபார் இருக்கிறது. சொன்னார்கள், இல்லை, சலாம் கொடுத்ததற்கு பின் அதே இடத்தில் அமர்ந்து மனிஸ்தக்ஃபரல்லாஹ ஸலாஸன் முன்கஸிரன் கல்பு, சொன்னார்கள், நீங்கள் சலாம் கொடுத்த அதே இருப்பில் அமர்ந்து வெறும் வாய் மொழிச்சலால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லாமல் மனதுடைந்தவர்களாக, இதை ஆழமாக கவனிக்க வேண்டும். மனதுடைந்தவர்களாக என்றால் அர்த்தம், நான் தொழுத இந்த தொழுகை யா அல்லாஹ் நீ சொன்ன விதத்தில் கிடையாது, பலகீனமாக நிறைவேற்றி இருக்கிறேன்,
குறைகளுடன் நிறைவேற்றிருக்கிறேன். என்னால் முடியுமான பல குறைபாடுகளுடன் இந்த தொழுகையை நான் நிறைவேற்றிருக்கிறேன் யா அல்லாஹ் என்ற ஒரு குற்ற உணர்வு, என்ற ஒரு கவலை, கண்ணீர் அல்ல, வெறும் மனதால் ஒரு ஏக்கம். ஏக்கப்பட்டவர்களாக யார் 3 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜபரல்லாஹு கஸ்ரஹு வ அஅதம அஜ்ரஹு. அல்லாஹ் இந்த 3 வார்த்தையின் பரக்கத்தை கொண்டு அந்த தொழுகையில் இருந்த முழு குறைகளையும் அல்லாஹ் அடைத்து விடுவானா. ஒரு தொழுகையுடைய குறை அல்ல. நாம் ஒரு தொழுகையை நிலைநாட்டினால் 10 தொழுகைக்கு அது சமன். 10 தொழுகைகளை பூர்த்தியாக தொழுத பாக்கியத்தை அல்லாஹ் எழுதுவான் என்று சொல்லுவது மட்டுமல்ல, குறையை நிவர்த்தி செய்துவிட்டு அல்லாஹ் அந்த தொழுகைக்குண்டான கூலியை அல்லாஹ் மகத்தாக்கி உங்களுக்கு தருவான் என்றார், பூர்த்தியாக்கி தருவான் என்றார்கள். ஒரு வார்த்தை மேலானவர்களே, அதற்கு நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன? ஒரு நிமிடமும் கிடையாது. அந்த ஒரு செகண்ட் கணக்கான ஒரு நிமிடம் அதே இடத்தில் அமர்ந்து கவலையான மனதுடன் 3 தடவை இஸ்திக்ஃபார் செய்தால் தொழுகையுடைய குறைகள் நிவர்த்தி செய்யப்பட்டு தொழுகைக்கு பூர்த்தியான கூலியை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தருவான் என்றிருந்தால் இந்த சமூகத்தின் மீது அல்லாஹ் கொண்டிருக்கும் இரக்கத்தின் விசாலம் என்ன மேலானவர்களே, அடுக்கிக் கொண்டே சொல்லலாம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் உலகத்தில் வந்த சமூகங்களிலே சிறந்த ஆரோக்கியமான கண்ணியமான பாக்கியங்கள் நிறைந்த ஒரு சமூகமாக எங்கள் அனைவரையும் அல்லாஹ் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இதிலே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அருளக்கூடிய உயர்ந்த பாக்கியங்களில் ஒரு சில விடயங்களை நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு கொடுத்திருக்கும் மிக பெரும் பாக்கியங்களில் இன்னும் ஒன்றுதான், சின்ன அமல்களுக்கு பெரும் கூலியை அல்லாஹ் கொடுப்பதற்கு சிறப்பான சில காலங்களை இந்த சமூகத்துக்கு அல்லாஹ் கொடுப்பார். அது விசேஷமான மிக பெருமதி மிக்க காலங்களை அல்லாஹ் கொடுப்பான். அந்த காலங்களை கொடுப்பதற்குண்டான காரணம் என்ன தெரியுமா? அந்த காரணத்தில் எனது இந்த சமூகம் செய்கின்ற சின்ன சின்ன அமல்களை கொண்டு மிக பெரும் நன்மைகளை அடைந்து நாளை கியாமத்திலே அனைத்து சமூகங்களுக்கு முன்னாலும் நாம் முதலாக சொர்க்கம் நுழைவதற்கு சுப்ஹானல்லாஹ். சிறப்பு மிக்க காலங்களில் மிக குறிப்பான ஒன்றுதான் நாம் அடைந்திருக்கும் இந்த ஜுல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களை கடந்து 11வது நாள். இது மிகவும் விசேஷகரமான ஒரு காலம். எந்த அளவுக்கு ஹதீஸிலே இந்த ஐயாமு தஷ்ரீக் என்று நாங்கள் பேர் சொல்லுகிறோம். பிறை 11, 12, 13 ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நாட்கள் எவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு காலம் என்றால், அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் லைலத்துல் கதிரை மையப்படுத்தி அல்லாஹ் சிறப்பு மிக்கதாக ஆக்கி வைத்திருக்கிறார். ஜுல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள் அரஃபா என்ற ஒரு நாளை மையப்படுத்தி 10 நாட்களையும் சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறார். இது போன்றுதான் அல்லாஹ் ஐயாமு தஷ்ரீக் என்ற இந்த 3 நாளையும் ஹஜ்ஜாஜிகள் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு ஹஜ்ஜுடைய இபாதத்தை முடித்து அங்கே கடமை நிறைவேற்றப்படுத்தி முடிகின்ற இந்த நேரத்தை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் இந்த 3 நாட்களையும் சிறப்புத்துவப்படுத்துவதற்கு காரணமாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். சஹீஹான ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள், இன்ன அஅதமல் அய்யாமி இன்தல்லாஹ் யௌமுன் நஹர். அல்லாஹ்விடத்திலே மிகவும் மதிப்புக்குரிய நாட்களில் ஒன்று பிறை 10 யௌமுன் நஹர், ஈதுல் அத்ஹாவுடைய நாள். பின்பு சொன்னார்கள் யௌமுல் கர். ஹஜ்ஜாஜிகள் ஹஜ்ஜுடைய அநேகமான கிரிகைகளை எல்லாம் முடித்துவிட்டு கடைசியாக ஹஜ்ஜுடைய கிரிகைகளை முடிப்பதற்காக பிறை 11 அங்கே மினாவுடைய பகுதிக்கு அவர்கள் வந்து அங்கே மினாவிலே இரவு தரிப்பார்கள். ஜமராக்களிலே கல்லெறிந்து ஹஜ்ஜுடைய கிரிகைகளை முடிக்கக்கூடிய இந்த பிறை 11 யௌமுல் கர் என்ற கூடிய இந்த நாள் பிறை 10க்கு பின்னால் உள்ள மிக சிறந்த நாள் என்று சொன்னார்கள். அந்த காலத்தை தான் எட்டிருக்கிறோம். இந்த காலத்துடைய சிறப்பை நாம் விளங்கிக் கொள்வதற்கு அன்புக்குரியவர்களே, இஸ்லாத்தில் இந்த ஐயாமு தஷ்ரீக் என்ற பொதுமயமான பேர் மட்டுமல்ல, இந்த நாட்களுக்கு வைக்கப்பட்டிருக்கும் பெயர்கள் ஏராளமான பெயர்களை உங்களுக்கு காணலாம். குர்ஆனிலே அல்லாஹ் ஐயாமம் மஅதூதாத், இந்த 3 நாட்களும் எண்ணப்பட்டிருக்கும் ஒரு சில நாட்கள், தவறிவிட வேண்டாம் என்பதை உணர்த்துவதற்கு எண்ணப்பட்ட நாட்கள் என்று அல்லாஹ் பேர் வைத்திருக்கிறான் இந்த நாட்களுக்கு. ஹதீசுகளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐயாமு மினா, இந்த நாட்கள் மினாவிலே தரிக்கக்கூடிய நாள் என்று சொன்னார்கள். இதைவிட ஆச்சரியம் ஒன்று இருக்கிறது.
அடுத்த பேர் தான் சொன்னார்கள் யௌமுல் ஹஜ்ஜில் அக்பர். இந்த நாளுடைய பேர் என்ன தெரியுமா? ஹஜ்ஜுல் அக்பருக்குரிய நாள். ஹஜ்ஜுல் அக்பருக்குரிய நாள் என்றால் ஹஜ்ஜுடைய கிரிகையை முடித்திருக்கும் ஹஜ்ஜாஜிகளுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் அல்லாஹ் கூலி கொடுக்கும் ஒரு மகத்தான நாள். இப்னு ரஜபுல் ஹம்பலி புகாரிக்கு மிக முக்கியமான ஷரஹ் எழுதின ஒரு அறிஞர். அவர் சொல்லுகிறார், யௌமுல் ஹஜ்ஜுல் அக்பர், மிக பெரும் ஹஜ்ஜிக்குரிய நாள் தான் பிறை 11. ஏன் தெரியுமா? ஏன் இது அவ்வளவு மகத்துவம் பெறுகிறது? ஹஜ்ஜாஜிகளுக்கு கூலி கொடுக்கப்படுவது மட்டுமல்ல சிறப்பு, ஹஜ்ஜிக்கு செல்லாதவர்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாளும் நோன்பு நோற்று, 9 நாட்கள் நோன்பு நோற்று, 10வது நாள் உதுஹியாவை நிறைவேற்றி உதுஹியாவுடைய கிரிகைகளை எல்லாம் முடித்துவிட்டு, முழு உலக முஸ்லிம்களும் ஹஜ்ஜாஜிகள் அங்கே ஹஜ்ஜை முடித்துவிட்டு தனது உதுஹியாவுடைய பிராணிகளை மிக சந்தோஷமாக அறுத்து அந்த மாமிசத்தை உண்ணக்கூடிய நாள் தான் பிறை 11. அது போன்றுதான் ஹஜ்ஜிக்கு செல்லாதவர்களும் ஆங்காங்கே அவர்களுடைய கிராமங்களில் இருந்து உதுஹியாவுடைய கடமைகளை எல்லாம் நிறைவேற்றி உதுஹியாவுடைய விவகாரங்களை முடித்து சந்தோஷமாக குடும்பத்துடன் அமர்ந்து உதுஹியாவுடைய மாமிசங்களை அங்கே உண்டு பகிரக்கூடிய, சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய அல்லாஹுடைய விருந்தோம்பல் ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் வழங்கக்கூடிய நாள் தான் பிறை 11 யௌமுல் கர் என்ற கூடிய ஐயாமு தஷ்ரீக்குடைய இந்த முதல் நாள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, ஐயாமு தஷ்ரீக். தஷ்ரீக் என்றால் என்ன சொல்லுவார்கள்? சூரிய வெளிச்சத்துக்கு தன்னை காட்டுவது. தஷ்ரீக் என்றால் அர்த்தம் என்றால் அன்றைய காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலங்களிலே பரவலாக பல ஆண்டு காலம் காணப்பட்டதுதான் உதுஹியாவுடைய பிராணிகளை எல்லாம் குர்பானி செய்ததுக்கு பின் பிறை 11 அந்த மாமிசங்களை வெட்ட வெளியிலே வைத்து அதை சேமிப்பதற்காக வேண்டி அதை வெயிலில் காட்டி எடுப்பார்கள். அந்த சூரியனுடைய வெளிச்சத்துக்கு அந்த மாமிசத்தை காட்டி அதை சேமித்து பல நாள் உண்டுவதற்காக வேண்டி, சந்தோஷமாக அனுபவிப்பதற்காக வேண்டி அந்த வெயில் பட வைக்கும் மாமிசங்களை வெயில் பட வைக்கும் நாள் தான் ஐயாமு தஷ்ரீக் என்று பேர் சொல்லப்பட்டிருக்கிறதாம். சுப்ஹானல்லாஹ். பொதுப்படையான பேர்கள் மட்டுமல்ல இந்த நாளுக்கு இஸ்லாம் வைத்திருக்கின்ற பெயர். இந்த 3 நாட்களுக்கும் ஐயாமு மினா என்பார்கள், ஹஜ்ஜுல் அக்பர் என்பார்கள், ஐயாமு தஷ்ரீக் என்பார்கள், ஐயாமு மஅதூதா என்பார்கள். இதையெல்லாம் கடந்து ஒவ்வொரு நாளுக்கும் தனித்தனியான பேர் இருக்கிறது. பிறை 11 யௌமுல் கர், பிறை 12 யௌமுன் நஃப்ருல் அவ்வல், பிறை 13 யௌமுன் நஃப்ருஸ் ஸாலிஸ். இவ்வளவு 12 மாதங்களில் எந்த ஒரு மாதத்தையும் உங்களுக்கு காட்ட முடியாது இஸ்லாத்தில் இவ்வாறு தனித்தனியான பெயர் சூட்டப்பட்ட ஒரு நாட்களை ரமதானை கூட காட்ட முடியாது. அந்த அளவு ரப்புல் இஸ்ஸத் இந்த 3 நாட்களுக்கும் தனித்துவமான பல பெயர்களை சூட்டி எங்களிடம் ஒப்படைத்திருக்கிறான் என்றால், அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, இது மிக பெருமதியான நாள், மிக கண்ணியத்துக்குரிய நாள். இந்த ஐயாமு தஷ்ரீக்கிலே ஹஜ்ஜாஜிகள் செய்கின்ற பெரும் ஒரு அமல் தான் அங்கே மினாவுக்கு வந்து கல்லெறியக்கூடிய நிகழ்வு. சுப்ஹானல்லாஹ். 3 நாட்கள் எங்களுக்கு தெரியும் வரலாறுகள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை சந்தித்து கஅபத்துல்லாவை கட்ட வைக்கிறார்கள். கஅபத்துல்லாவுடைய பணி முடிகிறது. கஅபத்துல்லா கட்டியதற்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தவாஃப் செய்யும் பாடத்தை படித்துக் கொடுக்கிறார்கள். இதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் படித்துக் கொடுத்தார்கள். தவாஃப் செய்கின்றார்கள். தவாஃபை முடித்துவிட்டு அங்கே சுப்ஹானல்லாஹ் வருகிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்பொழுது ஷைத்தான் குறுக்கிடுகிறார். இப்னுல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் என்ற அறிஞர் சொல்கிறார்கள், எப்பொழுது அல்லாஹ் ஷைத்தானை சபித்தானோ, ஷைத்தானுக்கு அல்லாஹுடைய சாபம் உண்டாகியதோ, அல்லாஹ் அவனுடைய தோற்றத்தை அலங்கோலமாக மாற்றினான். பாவத்துக்கு அசிங்கம் இருக்கிறது, பாவத்துக்கு அலங்கோலம் இருக்கிறது, பாவத்துக்கு தரித்திரியம் இருக்கிறது, பாவத்துக்கு நிம்மதியின்மை இருக்கிறது. எப்பொழுது ஷைத்தான் சபிக்கப்பட்டானோ, ஷைத்தானுடைய தோற்றத்தை அருவெறுப்புக்குரிய, பயப்படப்படக்கூடிய அசிங்கமான தோற்றமாக அல்லாஹ் மாற்றி விட்டானாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே பயணித்து வரும் பொழுதுதான் சுப்ஹானல்லாஹ் ஷைத்தானை காணுகிறார்கள். அவனுடைய தோற்றம் பயங்கரமானது, அருவெறுப்பானது. சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களாம், இப்ராஹிம் 7 பொடி கற்களை பிறக்கி தக்பீர் சொல்லி அந்த கல்லால் ஷைத்தானுக்கு அடிக்கவும். சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 7 பொடி கற்களை எடுத்து ஷைத்தானுக்கு தக்பீர் சொல்லி அடிக்கிறார்கள். 3 தடவை இவ்வாறு நடக்கிறது. அசிங்கமான தோற்றம் படைத்த ஷைத்தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னிலையிலே அங்கே காட்சி அளிக்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தக்பீர் சொல்லி அந்த கல்லால் அடிக்கிறார்கள்.
தக்பீருடைய தாக்கம் ஷைத்தான் விரண்டோடுகிறான். இதற்கு ஒரு ரகசியம் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு சஹாபி கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், வீட்டுல பரக்கத் இல்லை. நபியும் சொன்னாங்க, வீட்டுல அதாண்ட சத்தம் கேக்குதான்னு பாருங்க. அதானுடைய சத்தம் வீட்டுல கேட்கிறது பரக்கத். அதான் மிக பெரும் ஒரு அமல், மிக பெரும் ஒரு பாதுகாப்பு, இபாதத். எந்த அளவு அதான் சொல்லப்படுமோ, பாங்கோசை தக்பீர் சொல்லப்படுமோ, அந்த அளவு ஷைத்தான் விரண்டு ஓடுவான். பரக்கத் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். அன்புக்குரியவர்களை, உலமாக்கள் சொல்லுகிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தக்பீர் சொல்லி அடிக்க சொன்னதற்கு காரணம் என்னவெனில், ஷைத்தானை படைத்ததெல்லாம் நெருப்பில். நெருப்புக்கு 2 தன்மை இருக்கும். எப்பொழுதும் நெருப்பு என்பது வானலோகத்தை பார்த்து உயர்ந்துதான் எரியும், அது மேல் நோக்கித்தான் பயணிக்கும். 2, நெருப்பு பூமியில் அழிவை உண்டாக்கும். பூமியில் எதை போட்டாலும் அழித்துவிடும். ஷைத்தான் நெருப்பினால் படைக்கப்பட்டான். ஷைத்தானிடமும் எப்பொழுதும் ஒரு பெருமை, தான் உயர்ந்தவன் என்ற கர்வம், என்ற ஒரு பெருமை ஷைத்தானிடத்தில் எப்பொழுதும் இருக்கும். 2வது, அவன் குடிகொள்ளும், அவன் தரிக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் அழிவை தான் உண்டாக்குவான். இந்த 2 தன்மையும் நெருப்புடைய தன்மை. எனவேதான் குர்ஆன், ஹதீஸ், இஸ்லாம் எங்களுக்கு படிச்சு தருது, ஷைத்தான்ட முசீபத்து, ஷைத்தானுடைய தாக்கம், ஷைத்தானுடைய அனைத்து விதமான கெடுதிகளை விட்டும் பாதுகாப்பு வேண்டுமா, அல்லாஹு அக்பர் என்று அல்லாவின் மகத்துவத்தை உள்ளத்தில் சுமந்து அல்லாஹ்தான் மிக பெரியவன் என்ற செய்தியை நீங்கள் பரத்துங்கள். எப்பொழுதெல்லாம் அல்லாஹ் பெரியவன் என்று அவன் காதால் கேட்பானோ, அந்த செய்தியை விட கசப்பான செய்தி அவனுக்கு ஒன்று கிடையாது. அவனுடைய பெருமை உடைக்கப்படும். அல்லாஹ் அக்பர் என்னும் பொழுது அவனுடைய நாசகரமான செயல்களை விட்டும் அவன் நடுநடுங்கி பயந்தோடுவதற்கு காரணமாக அமையும் என்று உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். எனவேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கல் அடிக்கும் பொழுது தக்பீர் சொல்லி அடியுங்கள். 3 தடவை ஷைத்தான் குறுக்கிட்டான். 3 தடவையும் தக்பீர் சொல்லி அடித்தார்கள். அதன் அடிப்படையில் தான் அல்லாஹ் அந்த பூமிக்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு ஹஜ்ஜாஜிகளுக்கும் கடைசி ஹஜ்ஜுடைய கிரிகையாக கல்லடிக்கும் இபாதத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஹஜ்ஜில் உள்ளவர்கள் கல்லடிப்பார்கள் இந்த 3 நாள். ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் எங்களுடைய கடமை என்ன, நாம் செய்ய வேண்டிய பொறுப்பு என்ன? சஹீஹான அறிவிப்பிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள், இந்த நாள் நீங்கள் சந்தோஷகரமாக இருக்க வேண்டிய நாள். உங்களுடைய சந்தோஷம் ஷைத்தானுக்கு பிடிக்காது. ஒரு முஃமினுடைய கவலை, ஒரு முஸ்லிமுடைய நெருக்கடி, ஒரு முஸ்லிமுடைய பயம், ஒரு முஸ்லிமுடைய துன்பம் தான் ஷைத்தானுக்கு மிக சந்தோஷமான விடயம். எனவே உங்களுடைய சந்தோஷங்களை கெடுத்து விடுவார். இது ஐயாமு அக்லின் வஷுர்பின். முதலாவது சொன்னார்கள், இது சந்தோஷகரமாக இருக்க வேண்டிய நாள். இது ஹஜ்ஜுக்கு செல்லாத நாம் செய்ய வேண்டிய முதல் கடமை, இந்த 3 நாட்களையும் சந்தோஷகரமாக, குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக நாம் உண்டு குடித்து சந்தோஷங்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து சந்தோஷகரமாக இருக்க வேண்டிய காலம். எனவே உங்களுடைய சந்தோஷத்தை கெடுத்து விடுவான் அந்த விரோதி. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த காலத்திலே நீங்கள் செய்கின்ற சந்தோஷத்தை பாதுகாத்து சந்தோஷத்தை அதிகப்படுத்துவதற்கு நீங்கள் செய்கின்ற 2வது கடமை என்ன தெரியுமா? இந்த காலத்திலே தக்பீரை அதிகம் சொல்லிக் கொள்ளுங்கள். வத்குருல்லாஹ ஃபீ அய்யாமின் மஅதூதாத். அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்லிவிட்டான், அய்யாமு தஷ்ரீக்கிலே சந்தோஷங்கள் பாலாகிவிடும். தக்பீர் அதிகமாக சொல்லிக் கொள்ளுங்கள். தக்பீர் சொல்லும் ஆக பெரும் ஒரு இபாதத் இந்த காலத்திலே நாம் செய்ய வேண்டிய கடமை. மேலானவர்களே, தக்பீரை கொண்டு நாம் விளங்கிவிடக் கூடாது. வாழ்க்கையில் பரக்கத் உண்டாகுவது மட்டுமல்ல, ஷைத்தானுடைய ஆதிக்கங்கள் குறைவது மட்டுமல்ல. தக்பீரிலே உள்ள ரகசியம் சஹீஹான அறிவிப்பிலே இருக்கிறது, மா அஹல்ல முஹில்லுன் வலா கப்பர முகப்பிருன் இல்லா புஷ்ர பில் ஜன்னah. எப்பொழுதும் மலக்குமார்கள் எங்களுக்கு 2 விதமான துஆக்களை செய்வார்கள். எந்த ஒரு கட்டமும் 2 விதமான துஆக்களை தான் மலக்குமார்கள் செய்வார்கள். ஒன்று, யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னி. 2வது, யா அல்லாஹ் இவருக்கு நீ அருள் புரிவாயாக. எப்பொழுது ஒரு முஸ்லிம் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லுவாரோ, மலக்கு அவங்களோட துஆட பேட்டர்னையே மாத்துவாங்களாம். எப்படி துஆ செய்வாங்க தெரியுமா? அவங்க சொல்லுவாங்க, மலக்குமார்கள், யா அல்லாஹ் உன்னை இந்த முஸ்லிம் உயர்த்தி சொல்லுகிறார், உயர்த்தி உன்னை ஞாபகம் செய்கிறார். யா அல்லாஹ் இந்த அடியானுக்கு நீ உயர்ந்த சொர்க்கத்தை நசீவாக்குவாயா என்று மலக்குமார்கள் சொர்க்கத்தை கொண்டுண்டான நன்மாராயத்தையும் துஆவையும் எங்களுக்கு செய்வார்களாம். இதனால் தான் மூத்த பெரும் சஹாபாக்கள் அப்துல்லாஹ் பின் உமர், சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுமா போன்றவர்கள் தனிமையில் மாத்திரமல்ல தக்பீர், ஃபர்லான தொழுகைக்கு பின்னால் மட்டுமல்ல தக்பீர், இந்த காலங்களிலே எந்த அளவு தக்பீர் சொல்வார்கள் என்றால், கடை தெருவுகளுக்கே போய்
கடை தெருவுகளுக்கெல்லாம் சென்று அங்கே தக்பீரை சத்தம் போட்டு செல்வார்கள். இதை கேட்டு பஜாரில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் தக்பீர் சொல்ல, பஜாரை தக்பீர் சொன்னா எப்படி இருக்கும்? தாபிஊன்கள் சொல்லுவாங்க, நாங்க மதீனாவுக்கு போவோம். இத கவனமாக கேளுங்க. நாம் இழந்திருக்கும் மிக சிறந்த வணக்க வழிபாடுகளில் ஒன்றுதான் இது. சஹாபாக்கள் செல்லுவாங்க, தாபிஊன்கள் செல்லுவாங்க. சஹாபாக்களோட காலத்துல நாங்க மதீனாவுக்கு போய் பார்த்தா, நீங்க கடல் தெருவுக்கு போனா எப்படி அலையிட சத்தம் கேட்கும்? உங்களுக்கு அலைகளின் சத்தம் கேட்காமல் இருக்குமா கடலோரம்? இல்லையே இல்லை. இது போன்றுதான் மதீனாவுக்கு நாங்கள் ஜுல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களும் சரி, ஐயாமு தஷ்ரீக்குடைய 3 நாட்களும் சரி, மதீனாவுக்குள்ளால் போனாலே தக்பீர் சத்தம் தான் கேட்கும். தக்பீருக்குரிய காலம். அன்புக்குரியவர்களே, மூன்றாவது நாம் கவனம் செலுத்த வேண்டிய ஆக பெரும் ஒரு கடமையை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். சஹாபாக்கள் செல்லுவாங்க, அல்லாஹ் முழு உலகத்துக்கும் விருந்து போடுற நாள் இன்றைக்கு. முழு உலகத்துக்கும் விருந்து போடுற நாள், அல்லாஹ் கூலி கொடுக்கிற நாள். எத்தனையோ மனிதர்களுடைய முழு பாவத்தையும் மன்னித்து அன்று பிறந்த பாலகனை போன்று வர இருக்கிறார்கள். சொர்க்கத்துடைய நன்மாராயத்தை பெற்று வர இருக்கிறார்கள். எனவே இந்த பாக்கியம் பெற்ற நாளிலே நீங்களும் உங்களுடைய தேவைகளை துஆவின் பக்கம் அதிகமாக கவனம் செலுத்துங்க. லா துரத்து ஃபீஹின்ன துஆ. இந்த காலத்திலே நீங்கள் கேட்கின்ற எந்த ஒரு துஆவையும் அல்லாஹ் தட்ட மாட்டான் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, வெள்ளிக்கிழமை நாள், அதுவும் இன்று வெள்ளிக்கிழமை துஆக்கள் தானாகவே அது வலமையிலே துஆக்கள் கபூலாகின்ற நாள். அவ்வாறு இருக்கும் பொழுது அல்லாஹ் யௌமுல் கர்ர் என்ற கூடிய பிறை 11ஐயும் இன்றைக்கு அல்லாஹ் எங்களுக்கு அல்லாஹ் ஒன்றுபடுத்தி தந்திருக்கிறான் என்றால் துஆக்களின் பக்கம் அதிகூடிய கவனம் செலுத்த வேண்டிய தேவையில நாங்க இருக்கிறோம். மேலானவர்களே, கேட்கிற துஆக்கள் ஆக சிறந்த துஆ ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை விட அதிகமாக கேட்ட எந்த ஒரு துஆவும் கிடையாது. அதிகமாக கேட்ட துஆக்களில் உண்டு. சில உலமாக்கள் சொல்லுவாங்க, கஅபத்துல்லாஹ்வை காணும் பொழுதும் கேட்க வேண்டிய துஆக்களில் உண்டுதானா இந்த துஆ. அவ்வளவு மிக பரக்கத்தான ஒரு துஆ. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவது ரப்பிக்ஃபிர் லனா வ லிவாலிதைனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. இந்த துஆவை நாம் மனனம் செய்யாவிடில், இந்த துஆவை மனனம் செய்து நாங்கள் துஆ செய்யாவிடில், நான் அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து சொல்லுகிறேன், வெளித்தோற்றத்தில் எவ்வளவு பெரிய அமலாளியாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய சமூக சேவையாளியாக இருக்கலாம், எங்களை பெற்றெடுத்த எங்களுடைய தாய் தகப்பனுக்கு கேட்கும் இந்த துஆவை மனனம் செய்து ஓதுவதற்கு பாக்கியம் கிடைக்காவிடில் உறுதியாக சொல்லுகிறேன், நாம் வெளி தோற்றத்தில் எவ்வளவு சிறந்தவர்களாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் புறக்கணிக்கப்பட்ட பாவிகள் நாம். ஆம், ஹதீஸ் சொல்லுகிறது, புகாரியுடைய ரிவாயத்தை சொல்லுகிறேன். ஒரு மனிதன் சாலிகான மனிதன் என்பதற்கு அடையாளம் என்ன? வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு. சாலிகான மனிதன் என்பதற்கு அடையாளம் தன்னை பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு துஆ செய்பவராக இருப்பவன் தான். இது ஹதீஸ். எத்தனையோ துஆக்களை பாடமிட்டு இருக்கலாம். எங்களுடைய தேவைகளை, சமூகங்களுக்கு, இந்த உம்மத்துடைய எத்தனை விதமான காரியங்களுக்கு நாம் துஆ செய்தாலும், எங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு நாம் எவ்வளவு சிறியவராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரும் வயசாளிகளாக இருந்தாலும் சரி, பெற்றோருக்கு துஆ செய்யும் நசீப் இல்லையா? அல்லாஹ்விடத்தில் நாம் புறக்கணிக்கப்பட்ட பாவி. எங்களுடைய எந்த ஒரு பொறுமதியும் அல்லாஹ்வுக்கு கிடையாது. அதனால் அன்புக்குரியவர்களே, துஆக்கள் கபூலாகின்ற ஒரு காலம் விட்டு இருக்கிறது. துஆக்களின் பக்கம் கவனம் செலுத்துவோம். விசேஷமாக உலகளாவிய சமூகமுமே மிக பெரும் ஒரு நெருக்கடியை சந்தித்திருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், நாளுக்கு நாள் அத்தியாவசிய சாமான்களுடைய விலைகள் கூடிக்கொண்டு போகிறது. மக்கள் சிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த சிரமத்துடைய, இந்த நெருக்கடியுடைய நிலைமையையும் நாம் கருத்தில் கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாம் துஆவின் பக்கம் கவனம் செலுத்துவதுடன், விசேஷமாக எங்களுடைய பகுதிகளில் இருந்து ஹஜ்ஜுக்கு சென்றிருந்த அந்த அல்லாஹ்வின் விருந்தாளிகள், அவர்கள் வரும் பொழுது அவர்களை கால தாமதம் இல்லாமல் அவசரமாக போய் சந்தித்து அவர்களுக்கு துஆ செய்து அவர்களுடைய துஆவை அடைந்து கொள்வதற்கும் நாம் கவனம் செலுத்தி நல்லோர்களாக வாழ்ந்து மரணிக்க ரப்பு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. பேசிய ஒவ்வொரு விடயங்களையும் இஹ்லாஸுடன் அமல் செய்து நல்லோர்களாக வாழ்ந்து மரணிக்க ரப்பு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பூரா உலகம் எங்களுக்கும் ரப்பு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எங்களுடைய நிலைமைகளை சீராக்கி தருவானாயாக. ரப்பே ரஹ்மானே, அன்புக்குரியவனே, கிருபையாளனே, நீ மிகவும் உயர்ந்த ரப்புல் ஆலமீன் யா அல்லாஹ். எங்கள் மீது ரொம்ப இரக்கம் கொண்ட ரப்புல் ஆலமீன் யா அல்லாஹ். எங்களுக்கு நீ பலவிதமான அவகாசங்களை தந்து
எங்களை நல்லோர்களாக வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற நாயன் யா அல்லாஹ், உனக்கு நன்றியுள்ளவர்களாக வாழுவதற்கு உதவி செய்வாயாக. உன்னை யா அல்லாஹ் சந்தோஷப்படுத்துவதற்கு உதவி செய்வாயாக. நீ எங்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய அமல்களை, கடமைகளை, இபாதத்துகளை அழகான முறையில் செய்து நல்லோர்களாக வாழ்ந்து மரணிக்க நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.